பார்லிமெண்டில் இரு அவைகளாலும் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வக்ஃப் திருத்த சட்ட மசோதா மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும், ஒவ்வொரு குடிமகனின் கண்ணியத்திற்கும் முன்னுரிமை அளிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். பிரதமர் மோடி தலைமையிலான பாஜ அரசு வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றி வரலாறு படைத்துள்ளது என தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வக்ஃப் சொத்துக்களை முறையாக பராமரித்து சட்டப்பூர்வமாக பயன்படுத்துவதை உறுதி செய்வது அவசியம் எனவும் தெரிவித்தார். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் இந்து விரோதிகள் என சிவகங்கையில் பாஜ மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த எது வேண்டுமானாலும் செய்வோம் எனவும் தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் இணைய நடிகர் விஜய் தரப்பில் சம்மதம் தெரிவித்து பேச்சு துவங்கப்பட்ட நிலையில் பாமகவையும் சேர்ப்போம் என பழனிசாமி தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணத்தால் கூட்டணி பேச்சு பாதியில் நிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை மீது கந்தர்வக்கோட்டை தெற்கு ஒன்றிய திமுக செயலர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் மனு அளித்துள்ளார். ஊராட்சி மன்ற தலைவர்களை ஒருமையிலும் அவதூறாகவும் அண்ணாமலை பேசியுள்ளார். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியுள்ளார். விழுப்புரம் கோர்ட்டில் நடந்து வரும் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அரசு தரப்பில் அவகாசம் கேட்டுள்ளனர். நீதிபதி மணிமொழி வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 22க்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்த மார்ச் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய மாநாடு மற்றும் செயற்குழு கூட்டம் நடக்கவுள்ளது. மாநாடு முடிந்த பின் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகளை நியமிக்க கிரீஷ் சோடங்கர் திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறின. தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்து 67,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 160 ரூபாய் குறைந்து 8,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 108 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படும் மருதமலை முருகன் கோயிலில் 12 ஆண்டுகள் கழித்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பி முருகனை வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள தூப்புல் வேதாந்த தேசிகன் கோயிலில் 100 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பிரதமரின் விவசாய குடும்ப நிதி உதவியை பெறும் விவசாயிகள் மார்ச் 31க்குள் தனித்துவ அடையாளம் எண்ணை பெற விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 15 வரை கால நீட்டிப்பு செய்து கலெக்டர் மோகன் சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். அரசு பள்ளி ஆண்டு விழாக்களில் திரைப்பட பாடலுக்கு நடனமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான புகார்கள் வந்தால் தலைமை ஆசிரியர் மீதும் மற்ற ஆசிரியர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டுமன்னார் கோவில் பகுதி டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் தெரிவித்தார். மேலும் சாத்தனூர் அணையில் புதிய சுற்றுலா மாளிகை கட்ட ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைவில் பணி தொடங்கும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தனியார் தொழிற்சாலைக்கு பெண்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் வாகனம் சாலையோரம் கொட்டப்பட்டுள்ள நெற்கதிர்கள் மீது ஏறி நிலைத்தடுமாறி சாலையோரத்தில் கவிழ்ந்தது. இதில் பயணம் செய்த 18 பெண்களில் ஒருவருக்கு பலத்த காயமும் மற்றவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன. செங்குன்றம் அடுத்த காந்தி நகரில் ஒரே வளாகத்தில் வசிக்கும் பெண்கள் இடையே பொது கழிப்பறையை தூய்மைப்படுத்துவதில் தகராறு ஏற்பட்டது. இதில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 2 பெண்கள் கைதாகினர். ஐதராபாத் கர்மன்காட் பகுதியில் ஆட்டோ மீது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 5 பேர் காயமடைந்தனர். அலட்சியமாக செயல்பட்ட கட்டட உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டுள்ளனர். ஓசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் 2 வீலரில் வீலிங் செய்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளை அச்சப்படுத்திய 2 இளைஞர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர். உமரேஸ் மற்றும் இம்ரான் ஆகிய 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் 2 வீலரையும் பறிமுதல் செய்தனர். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் குறித்த வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் முயற்சியாக நீதிபதிகள் தங்களது சொத்து விவரங்களை இணையதளத்தில் பகிரங்கமாக வெளியிட முடிவு செய்துள்ளனர். சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையில் அனைத்து நீதிபதிகளின் கூட்டம் நேற்று நடந்தது. இதில் ஒருமித்த கருத்தாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் கந்துவா மாவட்டத்தின் சாய்கான் மகான் பகுதியில் காங்கூர் பண்டிகையொட்டி அங்குள்ள 150 ஆண்டு பழமையான கிணற்றை சுத்தம் செய்ய 8 பேர் இறங்கியுள்ளனர். அப்போது விஷவாயு தாக்கி 8 பேரும் இறந்தனர்.
இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் பரஸ்பர வரி விதிப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் வங்கக்கடல் ஒத்துழைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பின் போது குழப்பமான உலக சூழல் நிலவி வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்நிலையில் அதை எதிர்கொள்ள இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்களுக்கு 25% வரி விதிக்கப் போவதாக கனடா தெரிவித்துள்ளது. தங்கள் சொந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை கருத்தில் கொண்டு அமெரிக்க நிர்வாகம் வரி விதிப்பு முடிவை மாற்ற வேண்டும் எனவும் கனடா வலியுறுத்தியுள்ளது. லண்டனில் இருந்து மும்பைக்கு புறப்பட்ட விர்ஜின் அட்லாண்டிக் விமானம் துருக்கி நாட்டின் தியார்பகீர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட காரணம் குறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் சுமார் 40 மணி நேரத்திற்கு மேலாகியும் பயணிகளுக்கு மாற்று விமான ஏற்பாடு செய்து தரவில்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 250 இந்திய பயணிகள் துருக்கி விமான நிலையத்தில் பரிதவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதாக துருக்கியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. பிரபல பாலிவுட் நடிகரும் இயக்குநருமான மனோஜ்குமார் உடல்நலக் குறைவால் மும்பையில் காலமானார். இவரது மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மனோஜ்குமாரின் படைப்புகள் தேச பெருமையின் உணர்வை தூண்டின. அது மேலும் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும். இந்த துயர நேரத்தில் அவரது குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்களுடன் எனது எண்ணங்கள் உள்ளன என பிரதமர் மோடி தெரிவித்தார்.